புத்தகங்கள் படிப்பது போல்தான் வாழ்க்கை. தவறுகள் செய்யும்போது அதன் பின் விளைவுகள் தெரிந்தும் சிலர் அந்த தவறை திரும்ப திரும்ப செய்யும்போது புத்தகத்தின் கடைசி பக்கங்கள் கதையின் முடிவை சொல்வது போல் தவறு செய்வதற்கான தண்டனையும் கிடைக்கிறது. தவறுகளை சரியான நேரத்தில் திருத்திக் கொண்டால் வாழ்க்கை சந்தோஷமாக அமைகிறது. சுபாஷ் 22 வயது இளைஞன். தன் அப்பாவை பார்த்து குடிக்க ஆரம்பித்தவன் நாளடைவில் குடிக்கு அடிமையானான். அவன் தாய் முதலில் அவன் அப்பாவிடம் போராடி கொண்டிருந்தாள். இப்போது தன் மகனிடமும் போராடி கொண்டிருக்கிறாள். அவள் வாழ்க்கையில் ஆனந்த கண்ணீருக்கு வழி இல்லை, கண்ணீருக்கு மட்டும்தான் விதியுண்டு என்று புரிந்து கொண்டு எச்சிலை முழுங்குவதைப் போல் தன் கஷ்டத்தையும் யாரிடமும் சொல்லாமல் சகித்துக் கொள்வாள். இரவு நேரம் ஆனாலே அவளுடைய புருஷனும் மகனும் ஒரு நாளாவது குடிக்காமல் வரமாட்டார்களா என அவள் ரோட்டையே பார்த்த வண்ணமாக இருப்பாள். பெரும்பாலும் அவள் ஆசை நிராசையாக ஆகிவிடும். கையில் காசு இல்லாத நாள் மட்டுமே யாராவது ஒருவர் குடிக்காமல் வருவதுண்டு. ஒரு நாள் சுபாஷ் வீட்டுக்கு வர நேரமானதால் அவனுடைய அம்மா ரோட்டையே பார்த்து கொண்டிருந்தாள். அவன் வரவே இல்லை. கொஞ்ச நேரம் கழித்து அவளுடைய போனுக்கு சுபாஷ் நம்பரிலிருந்து போன் வந்தது. அவள் போனை எடுத்ததும், ஏமா உன் பையன் பேர் சுபாஷா, அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவனை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோமா, சீக்கிரமா வா என சொன்னதும் பதறி அடித்து கொண்டு தன் புருஷனை எழுப்பினாள். அவன் போதையில் இருப்பதால் அவள் நிலைமை அவனுக்கு புரியவில்லை. அந்த இரவில் அவள் நடந்தே சென்று கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாள். அங்கு வந்ததும் தன் மகனை எங்கெங்கோ தேடினாள். அவனை ஒரு மூலையில் பெட் இல்லாமல் படுக்க வைத்திருந்தனர். அதை பார்த்து பதறியபடி ஐயா சுபாசு என்று அவன் அருகில் ஓடினாள். அவனுக்கு ஒரு கை மட்டும் பாதியாக நசுங்கி போய் கட்டு போட்டிருந்தது. அதை பார்த்து அவனுடைய அம்மா அதிர்ச்சியில் உறைந்து கண்ணீர் மட்டுமே விட்டாள். சுபாஷ் அதிக போதையில் இருந்ததால் அவனால் வலியை உணர முடியாமல் இருந்தான். இரவு முழுவதும் தன் மகன் அருகிலேயே இருந்தாள் அவனுடைய அம்மா. சுபாஷிற்கு போதை தெளிய தெளிய வலி தாங்க முடியாமல் கத்த ஆரம்பித்தான். அவனுடைய அம்மா அவன் அருகில் அமைதியாக உட்கார்ந்திருந்தாள். சுபாஷ் வலி தாங்காமல் அலறினான். அவனை பார்த்து, இப்ப ஏண்டா கத்துற, இப்ப ஏன் கத்துற, எத்தனை தடவை நான் அவன்கிட்ட குடிக்காதன்னு அழுதேன், நீ கேட்டியா, வலிச்சா தாங்கிக்க, நீதான நல்லா இருந்த உடம்ப கெடுத்துக்கிட்ட என்று அவனை திட்டிவிட்டு அழுது கொண்டே இருந்தாள். தன் மகன் நிலைமைக்கு தானும் ஒரு காரணம் என அவனுடைய அப்பாவும் வருத்தத்தில் இருந்தார். கொஞ்ச நாள் கழித்து அவனை வீட்டுக்கு கூட்டி வந்ததும் தன் மகனிடம் காசு கொடுத்து, ஒரு கைதானப்பா அடிபட்டிருக்கு, இன்னொரு கை இருக்குல்ல, அந்த கையால குடிக்கலாம், போய் குடிச்சிட்டு வா என்று அவன் அம்மா சொன்னதும் அந்த தாயின் வலியை உணர்ந்து தன் தவறை திருத்தி கொண்டான். ஆனாலும் அவனுடைய கண்களில் கண்ணீர் மட்டுமே நிற்காமல் வந்து கொண்டே இருந்தது. அன்றோடு அப்பாவும் மகனும் குடியை மறந்தனர். பெற்ற தாயும் தகப்பனும் நல்ல முறையில் வாழ்ந்தால்தான் அவர்களை பார்த்து வளரும் பிள்ளைகளும் சரியாக வளர்வார்கள். இல்லை என்றால் எல்லோர் மன நிம்மதியையும் கெடுத்துவிட்டு அவர்கள் வாழ்க்கையையும் கெடுத்துக் கொள்வார்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.